ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜென்னலக்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி வந்து ஃபுல் டே vlog தாங்க நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு நம்ம டீலாம் குடிச்சிட்டு கடைக்கு போய் கறி எது வேணுமோ அதெல்லாம் தேவைப்படுறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க எங்கள் அம்மா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பிரியாணி வந்து பக்கத்தில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டென்ட்டு மாதிரி போட்டு நம்ம வந்து பிரியாணி கடை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி எல்லாமே அப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவோம். காலையில் தான் கறி வாங்குவோம். ஸ்டாக் வச்சு எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி நல்லா செய்வோம். வெங்காயம் எல்லாமே அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு வெட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். காலைல எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு எங்களுக்கு டீ குடித்ததுமே இதுதான் எங்களோட டியூட்டி. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இதுதான் நாங்கள் செய்கிறது. ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சாவை வச்சு விட்ருவோம். தால்ச்சா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சு பிரியாணி செய்கிற ப்ராசஸை ஆரம்பிச்சிடுவோம். எங்களோட சேர்ந்து நாங்கள் என்னென்ன செய்கிறோன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கறி வந்து மஞ்சப்பொடி போட்டு தான் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க சின்ன சின்ன பாக்டீரியாஸ் எதுவும் இருந்தாலும் அது போயிடும். நல்லா என்ன செஞ்சிடும், மஞ்சப்பொடியை போட்டு பிணைஞ்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அதில் வச்சுட்டு அப்புறம் தான் அதை கழுவுவோம். எப்பயுமே வீட்டில் செய்யும் போதும் சரி, நம்ம கடைக்கு சேல்ஸுக்கு கொடுக்கும் போதும் சரி, நம்ம இந்த மாதிரி தான் செய்வோம். அதில் இந்த ஈரல், இறப்பை இப்படிலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். பிரியாணியில் நம்ம போட மாட்டோம். ஏன்னா ஒரு சிலருக்கு அது வந்து பிடிக்கலை. அதனால நம்ம வந்து அதெல்லாம் எடுத்தாச்சு. தனியாக அதை எப்பயுமே மாற்றி வச்சுருவோம். பிரியாணிக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து தாளிச்சிருவோம். ரொம்ப பெரிய லெவல்லாம் இல்லைங்க, சின்னதாக இப்போ தான் நம்ம ஆரம்பித்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. காலைல வந்து நம்ம வந்து பிரியாணி கடை போட்டுருவோம். டெய்லி எங்களோட ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புனதோட நாங்கள் வந்து பிரியாணி கடைக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை பூரா எல்லாம் செஞ்சு முடிப்போம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து எல்லாம் ரெடி ஆனதுமே நம்ம வந்து வெயிட் மிஷினில் செக் பண்ணி தான் நம்ம வந்து பிரியாணி வந்து பார்சல் பண்ணுவோம். பார்சல் பண்ணி அதை வந்து அனுப்பி விட்ருவோம். ஹஸ்பண்ட் போயிடுவாங்க விற்கிறதுக்கு. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌனி, கப் கேக் இதுவும் சேர்த்து நம்ம அந்த கடையிலே விற்போம். அதே வேலையை முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம், மத்தியானத்துக்கு தேவையான சாப்பாடுக்கு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா வெந்தய குழம்பு வைக்கலான் இருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கறி, சில்லறை கறி எல்லாத்தையும் சேர்த்து கிரேவி மாதிரி நம்ம செஞ்சு வைக்க போகிறோம். நம்மளோட சிக்கன் மசாலா வச்சு தாங்க செய்ய போகிறோம். ரெசிபி வந்து நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம சிக்கன் மசாலா, நம்மளோட மசாலா பொடிகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வீடியோ போடுறேன், பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பொடி இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இந்த சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா கேப்சிகம்லாம் சேர்த்துருக்கோம். கேப்சிகம்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்பயும் போல தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு மிளகா, அப்படி காஷ்மீரி மிளகா அப்படி போட்டுட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, காஷ்மீரி மிளகா எல்லாத்தையுமே போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு கொஞ்சம் நேரம் அது வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்மளோட கறியையும் அது கூட சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி அந்த கறியில் இருக்க தண்ணி வர்ற வரையும் ஃபஸ்ட்டு வதக்கிடணும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கிட்டு இப்போ நம்மளோட சிக்கன் மசாலாவை சேர்க்க போகிறோம். ஜெனலக்கா சிக்கன் மசாலா, சிக்கன் பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதை பொரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், கிரேவிக்கும் யூஸ் பண்ணலாம். கிரேவிக்கும் தனியாக மசாலாவும் நம்மள்ட்ட இருக்குது. அப்படி தான் எங்களுக்கு தனியாக வேணும்னா அப்படியும் நம்ம வந்து கஸ்டமர் கேட்குறதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். எந்த வித கலப்படங்களும் இல்லாமல், கலர் எதுவுமே இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படி செஞ்சு கொடுக்கறது தான். பாருங்கள் எவ்வளோ ஒரு கலராக லுக்காக பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த பொடியெல்லாம் வாங்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்களோட ஆர்டரை தாராளமாக பண்ணலாம். நம்ம என்னென்ன வகையான மசாலா பொடிகள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோன்றதும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதாக கொடுக்குறேன். அது கூட பார்த்திங்கன்னா இங்கிட்டு நம்ம மத்தியானத்துக்கு அதை வதக்கி முடித்ததும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா வெந்தய குழம்புக்கு வந்து இப்படி முழுசாக வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் பார்த்திங்கன்னா தக்காளி மட்டும் ஒரு 2 வெட்டணும், சின்ன வெங்காயம் போட்டு தாங்க வைக்கணும். சூப்பராக இருக்கும் வெந்தய குழம்பு. அதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் இதுவும் கத்திரிக்காயும், எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி செய்ய போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் எப்பயும் போல தான் பேசிக்காக செய்கிறது தான். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றணும். அது கூட வந்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு, கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு தூவி வதக்கிக்கிற போகிறோம். தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. எண்ணெயிலே அது வந்து லோ ஃப்ளேம்லேயே வெந்தால் புளிக்குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே அது வந்து சிம்லேயே வந்து வேக விட்டுருவோம் அந்த எண்ணெயிலேயே. அது ரெடியானதும் நம்ம சாப்பாடை அதுக்காண்டி நம்ம எல்லா வேலையும் முடிக்கலே மத்தியான நேரம் வந்துடும். அதோடு அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம்.
சுட சுட சோறு, கத்திரிக்காய் கூட்டு, வெந்தய குழம்பு, வெந்தய குழம்பு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம காஷ்மீரி மிளகா அப்படி வந்து சேர்க்கறதுனால இந்த ஒரு கலர் கிடைக்குதுங்க. எண்ணெயிலே ஃபஸ்ட்டு எந்த குழம்புக்குனாலும் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்ட உடனே மிளகா அப்படி போட்டிங்கன்னா குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். கிரேவியாக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இது கூட அப்பளம் வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங்கும் நம்ம பிரியாணி கடை போடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் பிரியாணி வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பிட்டு மிச்சத்தை வந்து பார்சல் பண்ணி நைட்டு கடைக்கும் நம்ம கொடுத்துருவோம். நைட்டு ஒரு பேட்ச் வந்து நம்ம பிரியாணி செஞ்சு சேல்ஸ் பண்ணுவோம். காலையிலையும் ஈவினிங்கும் மட்டும் நம்ம பிரியாணி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். டெய்லி ரொட்டீனாக இதெல்லாம் செய்யக்கூடிய ஒன்று தாங்க எங்களுக்கு. இதையும் நம்ம பார்சல் பண்ணி அனுப்பிடலாம். கஸ்டமர் வந்து எங்களுக்கு இவ்வளோ எக்கு வேணும், எக்கு வேணாம், இல்லை இது வேணும் எப்படி அவங்க கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அதோட பார்த்திங்கன்னா அப்படியே சாயந்தரத்தில் பார்த்திங்கன்னா நைட் ஆகும்போது நம்ம வீட்டுக்கிட்டேயே மீன் கொண்டுட்டு வருவாங்க. பக்கத்துலேயே ராமேஸ்வரத்து மீன் வந்து நம்மளுக்கு கொண்டுட்டு வருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஐஸ்லாம் எதுவுமே போடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நாங்கள் அதனால் அப்போயே நைட்டே வாங்கிடுவோம். நைட்டு எங்களுக்கு மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3 குடும்பத்துக்கு நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம குடும்பம் கொஞ்சம் பெருசாதனால 3 குடும்பத்துக்கு சேர்த்து நம்ம மீன் வாங்கியிருக்கோம். பல வகையான மீன்கள் எல்லாமே வாங்கியிருக்கோங்க. இதில் ஒன்று பார்த்திங்கன்னா பசந்தி, வாவல், அப்படி ஓரா அப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறையா பல வகையாக வரும் மீன். அதெல்லாம் இது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெஷ் மீன்னாலே உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் நாங்கள் இந்த மாதிரி வந்த உடனே வாங்கிடுவோம். நம்மளுக்கு அவங்க ரெகுலராக கொடுக்குறவங்க, அதனால் வந்து நம்மளை கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்பலாம் காசு வராதுங்க. 200 300 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. 1 கிலோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. பார்க்கையிலேயே நல்லா இருக்குது பார்த்தீங்களா மீன். இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொடி ஐட்டங்கள்லாம் ஆர்டர் வரும் இல்லையா, அதை வந்து மற்ற அந்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து வறுக்கிறது, பொடி பண்ணுற ஐட்டங்கள் எல்லாத்தையுமே மிஷினுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா வேணால் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. எல்லாமே வீட்டிலேயே சுத்தமாக சுகாதாரமாக செஞ்சு தரக்கூடிய ஒன்று. இதில் காமிச்சிருக்கேன் பார்த்துருக்கீங்களா, இதில் இருக்க எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.